கோவை மாணவன் கொலையை பற்றி பேசுங்கடா, எவனா பேசுங்கடா. அது வந்து 2 கோஷ்டிக்குள்ள சண்டைன்னு ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களாம் சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அம்மா சொல்கிறாங்க, ஒருத்தவனை 20 பேர் சேர்ந்து அடித்து கொள்வது கோஷ்டி சண்டையா? அந்த மாணவன் வந்து போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்கள பற்றி சொல்லியிருக்கிறான் காவல்துறையில். அதுக்கான பழி வாங்குறதுக்காக தான் அந்த பையனை அடித்து கொண்டதாக அவங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி பேசுங்கடா. வந்துட்டானுங்க அப்படியே ஈபிக்கு வந்து விளக்கம் கொடுத்து மக்களை அறிவாளியாக்குறாங்க. பாதிக்கப்பட்டவங்கிட்ட போய் பேசுறதுக்கு வக்கு இல்லை. உங்ககிட்ட காசு கொட்டி கிடக்குது, எவ்வளோ ஈபி பில்லாம் கட்டுவீங்க. இல்லாத பட்டம் என்ன பண்ணுவான்? அவன் கம்ப்ளைண்ட் பண்ண அவனையும் திட்டுறான். அதெல்லாம் கேட்கல. எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, லாக்அப் டெத் நடந்துச்சு. அந்த பழனி நில பிரச்சனை இல்லை, அதில் இருந்தவர் இறந்து போயிருக்குது. அதை பற்றி பேசுங்க. எப்படி இறந்தார், என்ன ஏது, அதில் சந்தேகம் இருக்குது, சந்தேகத்தை சொல்லுங்கள். அதெல்லாம் வரல. ஏற்றினான் தான் மூக்கு அடைச்சின்னு வந்துட்டான். ஏய் சிக் எதுக்கு எதாவது பேசினா கருமத்தை பேசிட்டு போ. ஏதோ ஒன்று ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகணும்னு, ஆகா இந்த ஆட்சிக்கு எதிராக ஒன்று வருது, வந்துட்டான்டா இது பண்ணுறதுக்கு. எப்பரா பிடிச்சி இப்படி ஊன்னு ஊதுறீங்க பலூன் நல்லா சூப்பராக. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ஏற்று நான் தான் கேட்குறேன். நல்லா பிடிச்சி நல்லா நல்லா ஊதி பெருசாக்கி மக்களுக்கு புரிய வைக்கிற பாரு. அதை சொன்னேன். நல்லா ஊதுற நீ சூப்பராக. உங்கள் வீடியோலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சமீபமாக தான் கரண்ட்டு பில்லு அதிகமாக வருதா வரலையா? வருது. பிரச்சனை இருக்குதா இல்லை? இருக்குது. அதை அமைச்சரே சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு சில இடத்துல ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவரே சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன வேலைக்கு தூக்கின்னு வரீங்க? அந்த ஒரு சில இடத்துல இது ஒரு இடமா இருந்துட்டு போகுது. விளக்கம் கொடுக்குறானா? ஆஹா உங்கள் 2-3 வீடியோ யாராருன்னே தெரில, மனாரம் ஏதோ வீடியோ போட்டோம் இப்போ பண்ணிட்டானுங்க. ஆஹா ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை முட்டுக்குறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரீடிங் வந்திருக்கு, இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா இந்த காசுக்கு உங்களுக்கு இது வந்து கணக்கு பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்போ கம்மியாக யூஸ் பண்ணீங்க, இப்போ அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? போட்டு தேய்ச்சி அயன் பண்ணே இருக்கிறீங்க, வாஷிங் மிஷின் துவைச்சினே இருக்கிறீங்க, ஏசி ஓட்டினே இருக்கிறீங்க, ஃப்ரிட்ஜு திறந்து போட்டுனே இருக்கிறீங்க. வேறு என்ன? இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அப்படி எரிஞ்சுனுக்குது. ஒரு பக்கம் ஸ்டவ்வில் சமைக்கிறீங்க, ஒரு பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறீங்க. வீட்டில் 3 பேர், ஆனால் இத்தனை வாட்டி சமைக்கிறீங்க. இப்படி சமைச்சிங்கன்னா இப்படி ஏறாமல் எப்படி இருக்கும்? அப்படி தான் அவன் சொல்கிறானுங்க. என்னடா புத்தாட்டாது? அவன் வீட்டுக்கு போய் பார்த்தாடா நீ? சும்மா இங்கேருந்து ஒரு வீடியோ, நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் புதுசாக வாங்கியிருக்கீங்க அதனால் கூட இருக்கலாம். அவன் வீட்டில் அவனும் தெரியும். சும்மா போயின்னு தப்பு நடந்தது. அரசு கவனித்து அதை சரி பண்ணணும், அவ்வளோதான். என்ன பண்ண முடியும் இதனால்? இதை என்ன பண்ணும்? பாதிக்கப்பட்டவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், வீடியோ போடுறான், சொல்கிறான். இருக்குதானா இருக்குது, இல்லைனா இல்லைன்னு சொல்லு. அப்படிலாம் உயர்வாக வரவே இல்லைங்க. இந்த ஆட்சிக்கு முன்னாடி எவ்வளோ வந்ததோ அதே தான் இப்போ வருது. மக்கள் போய் சொல்கிறாங்க சொல்லு, சும்மா சொல்லுங்க போய்.